ஆபத்து நாளில் அனுகூலமான துணையாக இருந்தவர். அவருக்கு நாம் அனுதினமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பதினோராவது பக்கத்திலே 6வது பாடல். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் அவருடைய கிருபையினால் தான். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் கூட தொலைதூர பயணத்திலும் நமக்கு அரணாக பாதுகாப்பாக இருப்பதும் அவருடைய கிருபை தான். 11வது பக்கத்திலே 6வது பாடல். நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தெய்வ கிருபையே, எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தெய்வ கிருபையே, தெய்வ கிருபையே, தெய்வ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நினைத்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நினைத்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆவி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆடி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீ மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே.
கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும், ஆற்றி தேற்றியே
ஏசப்பான்னு சொல்லும். ஏசப்பாவுடைய சமூகத்தில், ஆண்டவருடைய கரத்தில் அப்பாவை நோக்கி பார்ப்போம். உங்க பிரசன்னம், உங்க அபிஷேகம் எனக்கு வேண்டும் அப்பா. ஆண்டவரோடு கூட பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட ஜெபிப்போங்க. கர்த்தருடைய கண்கள் காண்கிறபடியால், கர்த்தருடைய கண்கள் காண்கிறபடியால் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இயேசுவே, ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். யாக்கோபென்னும் சிறு ஊச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் விடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார், முன்னே நடந்து செல்கிறார். நீங்க உன்னை ஒன்றும் செய்யாதே, ஒன்றும் செய்யாது. ஆமென். நீங்க உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபின் சிறு ஊச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர்,
ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. ஆமென். ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை நடந்து செல்கிறார். ஆமென். உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயப்படாத. இயேசு உன் கூட இருக்கிறார். இயேசு உன்னோடு இருக்கிறார். ஆமென். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ கலங்காதே, கலங்கி விடாத. கர்த்தரை ஆராதி, கர்த்தரை ஆராதி. சிறு கூட்டமே, ஆமென். நீ எதற்கும் பயந்து விடாதே. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துங்க. நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன்ப்பா, யாரை குறித்தும் பயப்பட மாட்டேன். நம்ம காண்கிற கர்த்தர், நம்ம நேசிக்கிற கர்த்தர் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்க கண்ணீரை சந்தோஷமா மாற்றுவார். ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுவோமா? வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எல்லார் மேலும், ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பிரசன்னமும் அளவுக்கு அதிகமாய் இறங்குகிறபடியால் நன்றி அப்பா. ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் கூட தியானிக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை, அதில் என்ன போட்டிருக்கு, அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். கர்த்தரை பின்பற்றுறதுக்கு சிலுவை என்பது பாடுகளின் அடையாளம். சிலுவை மரணம் என்பது சாபம். இயேசு அந்த சிலுவையை சுமந்ததினால் சாபமானார். யாருக்காக? நாம் அனுபவிக்க வேண்டிய அநேக பாடுகளை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார், அனுபவித்தார். அவர் சாபமானார். இன்னைக்கு உலகத்தில் அப்படித்தான், நாமளும் அப்படித்தான். நிறைய பாடுகளை சுமக்கணும், நிறைய கண்ணீர்களை சுமக்கணும். நாம் கலங்கக்கூடாது. மனுஷன் அவங்கிட்ட 1000 கண்ணீர் இருந்தாலும் அடுத்தவன் கண்ணீரை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான்.
நம்ம கதை பெருங்கதை, அதை பற்றி கவலைப்படவே மாட்டான். அடுத்தவன் கவலை, அதில் ஒரு சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த உலகத்தில் நம்ம கர்த்தருக்காக சிலுவையை சுமக்க அனுபவி. மனுஷனால், வியாதினால், பார்த்தீங்கன்னா வியாதி, டாக்டர்களுக்கே சில வியாதிகளை என்ன செய்ய முடியலை, இப்போ கண்டுபிடிக்க முடியலை. சில பிரச்சனைகள் நம்மளால் ஏன் வந்துச்சு இந்த பிரச்சனை, நம்மளால் என்ன செய்ய முடியலை, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பின்னால் வரணும்னா, இயேசு கிறிஸ்து வழியிலே போகிறார். போகும்போது ஒரு 3 நபர்கள் அவருக்கு பின்னால், நம்ம எல்லாத்துக்கும் ஏசப்பாவுக்கு பின்னால் போகணுங்கிறது ஆசை தான். ஆனால் இப்படித்தான் போகணுங்கிறத இன்றைக்கி யாரும் என்ன செஞ்சுக்கிடுறது கிடையாது, ஏற்றுக்கிடுறது கிடையாது. போனவொன்னே அன்றைக்கி வாங்கினோன்னு அன்றைக்கி பின்னால் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகலை. நீ என் பின்னால், ஏன்னா இப்போ நம்மளைக்கிட்ட யாராவது நாங்கள் வாரம் சொன்னால் என்ன செஞ்சுருவோம், அப்போ சந்தோஷமாக ஒரு ஆத்மா கிடச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு அதான் தகுதி உள்ளவங்க தான் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும், வாழ்ந்து காண்பிக்க முடியும். தகுதி உள்ளவங்களால். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் போகும்போது ஒருத்தன் கேட்குறான், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி, என்கிட்ட இப்போ ஒருத்தர் சொல்கிறார், என்ன கூட்டம் நடத்துங்க, உங்கள் பின்னாலே நான் என்ன செய்வேன் வருவேன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்கள், சந்தோஷமாக சொல்லுவேன். ஒரு ஆத்மா அன்னைக்கு புதுசாக என்ன செஞ்சுட்டு கிடச்சி போச்சு, அது என்ன சொல்லியிருக்குது, எல்லா கூட்டத்துக்கும் வரன்ட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், நரிகளுக்கு குழிகள், நரிகள் தங்குகிற இடத்துக்கு வீட்டுக்கு பேர், நரியினுடைய வீட்டுக்கு பேர் என்ன பேர், குழி, குழிகளும் ஆகாயத்து பறவைகள் தங்குகிற வீட்டுக்கு பேர் கூடும். ஆனால் மனுஷகுமாரனாகிய எனக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாது, ஒன்று கிடையாது. ஏன் பின்னால் நீ வர்றது சரி தான், எங்கே ரோட்டில் படுக்கிறதற்கும் ஆயத்தமாக இருக்கும். நாங்கள் 2002 தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்துக்கு முதல்ல, அப்போ எனக்கு பெண்ணாகரம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பெண்ணாகரம் பகுதி எப்படி இருக்குன்னு தெரியாது, மலை கிராமம் அப்படின்னு தெரியும். அங்கே முதுகம்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம், அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தாசர்குந்தி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம். இதுதான் நாங்கள் போக வேண்டிய இடம். அப்போது பார்த்திங்கன்னா அங்கே எங்களுக்கு எதுவுமே தெரியாததுனால இங்கேருந்து அரிசி சுமந்துட்டு போனோம், பருப்பு சுமந்துட்டு போனோம், பலசரக்கை சுமந்துட்டு போனோம். எல்லார் கையிலையும் மூடைகள். இது போக மரங்களில் இன்னும் முக்கியமான சில இடங்களில் அடிப்பதற்கு வசனங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 50 வசன இரும்பு தகரத்தில் உள்ளது, நல்ல வெயிட்டாக இருக்கும். ஒரு நல்ல உடம்புள்ளவர் தான் என்ன செய்ய முடியாத தூக்கிக்கிட்டு வர முடியும். 50 வசன போர்டு. இது போக நிறைய ட்ராக்ஸு எல்லாம். இப்போ எப்படி போகிறோம், நம்ம வேனில் போயிருந்தோம், 2 வேனில் ஃபுல்லாக என்ன செஞ்சுருந்தோம், நிரம்ப. கர்த்தருடைய கிருபையில் இந்த தடவைலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போனோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தர் அந்த 2 வேனையும் கொடுத்து அந்த வேன் நிரம்பி ப்ளஸ் ஒரு காரு, அதில் நாங்கள் ஒரு 7 பேர் போனோம். எல்லாவற்றுக்கும் கரெக்டாக ஒரு இடம் மீதி இல்லாமல் ஆண்டவர் நிரப்பி அழைத்து சென்றார். அல்லேலூயா. அப்போ நாங்கள் ட்ரெயினில் போனோம். ட்ரெயினில் எப்படி போனோம்னா, இங்கேருந்து சேலத்துக்கு போகணும், சேலத்திலேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். இவ்வளவு ஜாமான்களையும் தூக்கி கொண்டு, அப்போ என் மகள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை, கையில் தூக்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம். நாங்கள் அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த ஊழியத்தை நாங்கள் போனோம். சும்மா ஊழியத்தை நாங்கள் சும்மா அப்படி தொட்டில் கிடந்து ஆட்டலைங்க. எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோங்கிறது உலகத்தில் நிறைய பேர் என்ன செய்யலை, புரிஞ்சிக்கிடாமல் நிறைய காரியங்களை பேசிகிட்டு அலையிறாங்க. பாருங்கள், அவ்வளோத்தையும் சுமந்துட்டு போய் அங்கே போய் சேலத்திலிருந்து மறுபடி, ஏன்னா அப்போ ட்ரெயின் தருமபுரி வழியாக பெங்களூர் போகாமல் ஜோலார்பேட்டைன்னு சொல்லி ஒரு பகுதி வழியாக அது சேலத்திலிருந்தே புரிந்துடும். நாங்கள் பிறகு சேலத்திலிருந்து தருமபுரி, தருமபுரியிலிருந்து பெண்ணாகரம், பெண்ணாகரத்திலிருந்து
அந்த முதுகம்பட்டிக்கு டவுன் பஸ்ஸில் போய் அந்த முதுகம்பட்டியிலேருந்து அந்த 3 கிலோமீட்டர் ஒத்தையடி பாதைன்னு கூட சொல்ல முடியாது, வரப்புல நடந்து போகணும். இன்றைக்கி அந்த பாதை ரோடு போட்டுட்டாங்க. ஆண்டவர் அவ்வளவு முன்னேற்றங்களெல்லாம் அந்த உலகத்தில் கொண்டு வந்துட்டார். அப்போ ஒத்தையடி பாதை நடந்து போக முடியாது, தண்ணி சகதியில் மாட்டும். ஒரு டிவிஎஸ் 50 எனக்கு மட்டும் கொடுத்தாங்க. அந்த டிவிஎஸ் 50க்கு போகிறதுக்கு பதிலாக நான் நடந்தே போயிடுவேன். அதை ஸ்டார்ட் பண்ண அது திடீர்னு ஆஃப் ஆயிரும். அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு 10 நிமிஷம் போட்டு மிதின்னு நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். நான் நடந்தே ஆளை போல் போயிடுதுன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு ஓட்ட வண்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு தலையில் அவ்வளவு மூடாய் 25 கிலோ அரிசி மூடைய தலையில் வைத்து கொண்டு இன்னும் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் தலையில் நாங்கள் ஒரு 8 பேர் முதல் தடவை போனோம். 8 பேரும் 8 16 தெரியாது, 8 தானே, ஆமாம். நாங்கள் தலையில் வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன செஞ்சோம், போனோம். அப்போ இங்கேருந்து போகும்போது அவங்ககிட்ட சொன்னேன், நமக்கு தங்குறதற்கு இடம் என்ன இருக்கோ இல்லையோ, நீங்கள் வர்றது சரிதான், நாங்கள் ஒரு யோசித்துட்டோம். அந்த ஊரில் அங்கே உள்ள ஒரு மக்கள்கிட்ட கேட்டு ஒரு மரத்தடியிலையாவது படுக்கிறதுக்கு போர்வெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டோம். போர்வை கொண்டு போவோம், எங்கேனாலும் நம்ம என்ன செய்வோம், படுத்துக்கிடுவோம். ரோட்டில் எங்கேனாலும் என்ன செய்வோம், சமையல் பண்ணி சாப்பிடுவோம். எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்தார். ஆனால் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் தந்துட்டாங்க ஒருத்தங்க. பிறகு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தந்தார். எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒரு நாளைக்கு அந்த ஒத்தையடி பாதையில் 4 முறை நடந்து ரோட்டுக்கு வந்து அதற்கு பிறகு நாங்கள் கிராமத்துக்கு போக மத்தியானம் சாப்பாட்டுக்கும் நாங்கள் நடந்து தான் வரணும். அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்போ இங்கேருந்து போகிறவங்கக்கிட்ட சொல்லி கூப்பிட்டு போனேன். எப்போ நான் அங்கே வந்து ஏன்னா நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அங்கே ஒருத்தருக்கு எங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னவர்கிட்ட நான் பேசிட்டேன், எப்படி தங்கணும், எப்படி பிரயாண தூரம். அவர் அப்போவே எனக்கு எல்லா காரியத்தையும் சொல்லிட்டார். அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன செய்தோம், ரோட்டில் வேணாலும் படுத்துக்கிட்டோம். ரோட்டில் படுக்கிறவங்க எங்கள் கூட வாங்க. இன்றைக்கி எல்லாம் ஒழுங்கு செய்தாலும் என்னது இல்லை, பாத்ரூம் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் தங்குறதுக்கு கொஞ்சம் குளிர் அடிக்குது. எவ்வளவு கம்ப்ளைண்ட்டுகளெல்லாம் சரி பண்ணி வாரோம். பார்த்திங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டோம், அவ்வளவு பிரயாசப்பட்டோம். ஏசப்பா சொல்லும்போது அதைத்தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஒரு சாதாரண நரி கூட ஒரு குழியை தோண்டி போய் படுத்துக்கிடும், ஒரு பறவை கூட ஒரு கூடை கட்டி என்ன செஞ்சுக்கிடும், அது இருக்கும். ஆனால் என் கூட நீ வரணும்னா, நீ என் கூட வரணும்னா, ஆண்டவருக்கு பின்னால் வரணும்னா, சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில மனிதர்களுடைய இகழ்ச்சிகள், சில வேதனையான பாதைகள் கடந்துதான் செல்ல வேண்டும், அதை இன்முகத்தோடு. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லும் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு என் பின்னால் வரணுன்னா இவ்வளவு இருந்துச்சுன்னா நீ வா. நம்மளும் அப்படித்தான் பைபிளை தூக்கிக்கிட்டு போகிறோம், வேதத்தை தூக்கி கொண்டு போகிறோம். வேதாகமம் எல்லோரும் வச்சுருக்கீங்களா? எல்லோரும் கையை தூக்கி வேதாகமத்தை, முழு வேதாகமத்தை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். சரி, ரைட்டு. வேதாகமம் இல்லை, என்னால் வாங்க முடியாதுன்னு சொன்னால் கேளுங்க, உங்களுக்கு நான் என்ன செய்தேன், ஒரு வேதம். இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்க கேட்கக்கூடாது, வாங்க முடிஞ்சவங்க கேட்கக்கூடாது. வாங்க முடியாதவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கண்டிப்பாக தரோம். உங்களுக்கு வாசிக்க தெரியாட்டாலும் பரவாயில்ல, ரோட்டில் வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு வேத புத்தகத்தை கையில் வாசிச்சுட்டு வரணும். இல்லை என்ன கடைக்கா போகிறேன்னு சொல்லக்கூடாது. இல்லை நீ பைபிளை தூக்கிட்டு எங்கே போகிற, கர்த்தருக்கு தொழுது கொள்ள போறியா? ஆமாம், நான் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறேன். வீர நடந்து போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கடைக்கு போனாலும் நம்மகிட்ட இருக்கணும். ஏய், கடைக்கு போறியா, பைபிளை தூக்கிட்டு போகிற, கோயிலுக்கு போறியா, எங்கே போகிறேன்னு தெரியணும். அவங்க குழம்பணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு மடியில் வச்சுக்கிடணும். பெரிய வேதாகமத்தை கையில் வச்சுக்கிட்டு போங்க. வாங்க, வாய்ப்பு இருக்கவங்கெல்லாம் பெரிய வேதாகமம் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. 1000 ரூபாய்க்கெல்லாம் நல்ல பெரிய பைபிள் இருக்குது. இடுப்பில் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், சுமந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார், சுமப்பார். பார்த்திங்கன்னா இவனை குறித்து பைபிள் சொல்லுது, ஒன்றுமே சொல்லலை.
இயேசுவுக்கு பின்னால் இவன் எதற்காக வந்திருக்கான்? இவர் கூட போனால் நமக்கு ஆசீர்வாதம். நம் வேத புத்தகத்தில் பார்க்கிறோம் அல்லவா, ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். மறந்துடாதீங்க, நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம நாவுகளிலிருந்து புறப்படுகிற வார்த்தைலாம் சும்மா சாதாரணமான வார்த்தை இல்லை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வார்த்தைலாம் சும்மா சாதாரணமான வார்த்தை இல்லை. நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இங்கே போடப்பட்டிருக்கிறது, எங்கே போனாலும் வருவேன்னு சொன்னவன் சத்த மூச்சு இல்லாமல் பின்னால் என்ன செஞ்சுருப்பான்? திரும்பி. ஏன்னா பணத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, உலகத்துக்காக ஓடுறவங்களால் ஆண்டவருக்காக வாழ முடியவே முடியாது. ரெண்டாவது ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி. ஆண்டவரே கூப்பிடுகிறார். சிலரை கர்த்தர் கூப்பிடுவார். அல்லேலூயா. நம்ம இங்கே வந்திருக்கிற நம்மளெல்லாம் கர்த்தர் கூப்பிட்டுருக்கிறாரு. யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாக ஏதோ ஒரு நல்ல அதெல்லாம் ஒரு நல்ல தருணங்கள், நல்ல ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கிருபை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொருவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை என்ன செய்தார்? நீங்கள் எல்லாரும் நான் சொன்னேன், ஒரு ஆத்மாவையாவது சந்திக்கணும், ஒரு ஆத்மாவையாவது கையோடு பிடிச்சிட்டு என்ன செய்யணும்? வரணும். சுவிசேஷத்தை கேட்காதவங்களை இழுத்துட்டு வாங்க, வந்து இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கட்டும், கர்த்தருடைய சுகத்தை பெறட்டும், கர்த்தருடைய விடுதலையை பெறட்டும். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுதாரு. அவன் என்ன சொல்லுவான் பார்த்தீங்களா? என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு எங்கள் அப்பா ஒருத்தர் சாக கிடக்கிறாரு, அவர் செத்த உடனே அவரை நான் என்ன செய்தேன்? அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். அவர் செத்த உடனே நான் அடக்கம் பண்ணிட்டு, இவன் அப்பா என்னைக்கு சாக, இவன் என்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு என்னைக்கு. ஆமாம், நான் உங்களுக்கு ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன். நம்முடைய முதல் மிஷினரி ஜோசப் சாமுவேல் இயேசுவின் மந்தைக்கு மிஷினரி அனுப்பும்போது அவர் அப்படி தான் சொன்னார். வந்து ஜாயின் பண்ணன்னு சொல்லி இங்கே வந்துட்டார். வந்த உடனே இதே வார்த்தையை தான் சொன்னார். நான் இதைத்தான் காமிச்சேன். அவர் சொன்னார், எங்கள் அவங்க பாட்டி என்ன, அவங்க பாட்டி, எங்கள் பாட்டி சாக கிடக்காப்புல, எங்கள் பாட்டி செத்த உடனே நான் தருமபுரிக்கு போகிறேன், அது வரைக்கும் திருநெல்வேலியில் நானும் அப்போ சரி ரைட்டு. ஏன்னா அந்த சம்பவமே பெரிய ஒரு சம்பவம். ஆண்டவர் வந்து அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்கே கொண்டு விட்டார். அதெல்லாம் பெரிய மிராக்கிள். அந்த சம்பவத்தெல்லாம் சொன்னோன்னா இப்போ செய்தி முடிஞ்சிடும். அப்போது அந்த பாட்டி என்னைக்கு இவர் உங்கள் ஊழியத்துக்கு ஜாயின் பண்ணாரோ அன்னையிலேருந்து பாட்டி தெம்பாயிட்டு. அந்த பாட்டியே சொல்லிச்சான், என்ன சொல்லிச்சான்? நான் சாகிற வரைக்கும் நீ ஊழியத்துக்கு போக மாட்டான்னா ஒரு நாள் நீ என்ன செய்ய மாட்டே? ஊழியத்துக்கு போக மாட்டேன். அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, உன் பாட்டியை நான் பார்த்துக்கிட்டு தான், நீ எங்கே போ? ஊழியத்துக்கு போ. நடந்ததுங்க. இவர் ஊழியத்துக்கு போனார், ஒரு மாதத்தில் பாட்டி போய் சேர்ந்துட்டு. பாட்டிக்கு வயசு நல்ல வயசு. அப்போ பிசாசு எங்கெல்லாம் பார்த்தீங்களா ஜீவனை கூட கொடுத்து வைக்கும். அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து நல்ல ஊழியங்களை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே போட்டிருக்குது இந்த பைபிள். அங்கே இவங்க சொல்லலாம், என்ன சொல்லலாம்? நான் போய் என் தகப்பனை சாக்கு போக்கு சொல்கிறோங்க. ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் சாக்கு போக்கு. முதல்ல உலகத்துக்கு சாக்கு போக்கு சொல்லுங்க, நம்ம வேலைகளுக்கு சாக்கு போக்கு சொல்லுங்க, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லுங்க. கர்த்தருடைய காரியத்துக்கு சாக்கு போக்கு சொல்லாமல் ஆண்டவரை பின் சொல்லுங்க. நாமளும் இப்போ ஆண்டவருக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பின்னால் நானும் நீங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகள்,
இந்த ஊழியத்தை பேர சொல்லி ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுட்டுனா, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுட்டுனா, இப்படி ரட்சிக்கப்பட்டவங்க இந்த இயேசுவின் மந்தை மூலமாக ஏராளம் ஏராளம். ஆத்துமாக்களுக்காக நாம் பிரயாசப்படணும், ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படணும். ஆண்டவர் சொல்கிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. மூணாவது ஒரு நபரை குறித்து போட்டிருக்கு பாருங்க. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, இவன் பார்த்தீங்கன்னா 2 தோணியில் கால் வைக்கவன். என்ன சொல்கிறான், நான் போயிடுவேன், ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, பெர்மிஷன். இந்த வீட்டில் உள்ளவங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. ஆண்டவருக்காக வாழ நமக்குள்ள கர்த்தர் ஒரு தாகத்தை கொடுத்தாச்சுன்னா நம்ம பாட்டில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அவர் காண்பிக்கிற பாதையிலே செல்ல வேண்டும். அப்போ ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை தான், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. முதல் நபரை மட்டும்தான் ஆண்டவர், நீ எனக்கு என் பின்னால் வரணும்னா சொத்து சுகத்துக்கு பணத்துக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி வந்தன்னா நீ வராத, ஓடிரு. மற்ற 2 பேரும் நீ வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறார். மற்ற 2 கூட்டத்தை ஆண்டவர் அழைக்கிறார். ஒருத்தன் கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்கள் தகப்பனார் இறந்த உடனே வாரங்க. அடுத்தவன் என்ன சொல்கிறான், நான் போய் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட எனக்கு பெர்மிஷன் கிடைக்கணும், ஆண்டவர்கிட்டே கேட்டிருப்பான், ஆண்டவரே எங்கள் வீட்டில் உள்ளவங்க பெர்மிஷன் தர்றதுக்கு நீர் உதவி செய்யும்னு சொல்லி கூட கேட்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், கலப்பையில் ஆண்டவருக்காக வாழ நினைக்கணும்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்காக வாழ நினைக்கணும்னா நானும் நீங்களும் ஆண்டவருக்காக ஓடணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் அல்லவா, 21ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்கிறார் பார்த்தீங்களா, ஆண்டவர் அவனை அழைத்துட்டார், நீ எங்கே போ, எருசலேமுக்கு போ. எல்லாரும் சொல்கிறாங்க, அங்கே ஒரு தீர்க்கதரிசி பார்த்துட்டு சொல்கிறான், இந்த மனுஷனை என்ன செய்வாங்க, எருசலேமில் கட்டி வச்சு அடித்து விடுவாங்க, போகாதையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், என்னை அழைத்தது கர்த்தர், நான் கர்த்தருக்காக வாழ ஒப்பு கொடுத்துட்டேன், நான் ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துட்டேன், நான் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறவன் நான் எப்படி ஆண்டவரை விட்டு பின்வாங்குவேன். அங்கே சொல்லும்போது அந்த வசனத்தை வாசிங்க, 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள், நான் எருசலேமிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக, நீங்கள் சொல்கிறீங்க கட்டி வைப்பாங்கன்னு சொல்கிறீங்க, நான் கட்டப்படுறதுக்கு இல்லை, நான் சாகிறதற்கு ரெடி ஆகிட்டேன், ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவருக்காக. எல்லாராலையும் சும்மா இல்லை, நாங்கள் வந்திருக்கிற எல்லாரையும் உண்மையிலே அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஏன்னா சும்மா எல்லாரும் ஆண்டவரை தேடி வர முடியுமா? எல்லாருக்கும் வீட்டில் வேலை எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் போட்டுட்டு. அதில் தான் ஆண்டவர் சொல்றார், கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு ஊழியத்துக்கு போகணுன்னு நினச்சாச்சுன்னா ஊழியத்தை மட்டும்தான் என்ன செய்யணும். நம்ம தர்மபுரிக்கு பேர் கொடுத்தவங்க, முதல்ல பேர் கொடுத்தவங்க எத்தனை பேர்னா 95 பேர். எத்தனை பேர்? 95. நான் கூட திகைச்சேன். 2 வேனில் 25 25 50. அந்த வேன்களில் சைடுகளெல்லாம் உட்கார வச்சா ஒரு 10 டிக்கெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், 60 பேர். என் காரில் ஒரு 7லேருந்து 8 பேர். அப்போ 60, இன்னும் மீதி எத்தனை இருக்குது? ஒரு 30 25 டிக்கெட்டுக்கு மேலே இருக்குது, 27 டிக்கெட் இருக்குது. சும்மா இவ்வளோ வேற எப்படி ஒரு இதில் ஒரு 10 டிக்கெட் கழிஞ்சாலும் மீதி ஒரு 17 டிக்கெட்டு இருக்க அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், கணக்கு போட்டுகிட்டே இருப்பேன். அந்த நோட்டை அடித்து எழுதுவேன். யாரெல்லாம் சந்தேகப்பட்ட ஆட்கள், இவங்க சந்தேகப்பட்ட ஆட்கள், இவர் வரமாட்டார், இப்படியே கணக்கு போட்டு எனக்கு வேனில் எத்தனை பேர் தான் ஏற்ற முடியும்? 57லேருந்து 58 டிக்கெட்டு. கரெக்டாக சொல்கிறேங்க, கர்த்தர் 58 பேர் வேனில் வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காரில் நாங்கள் 7 பேர். ஆண்டவர்
அழைக்கிறவங்களால தான் ஆண்டவருக்காக வாழ முடியும். நீ அழைத்த இடத்துக்கு வந்துரு. அழைக்கிற ஆண்டவரே, நான் என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. நாம் போகவா வேண்டவா, இருக்கவா வேண்டவா, ஒருத்தராலையும் செய்ய முடியாது. வேத புத்தகத்தில் நாம் கிதியோனை குறித்து பார்க்குறோம். கிதியோன் கூட யுத்தம் பண்ணதுக்கு ஆட்கள் செலக்ட் பண்ணுறாங்க. மறந்துறாங்க. சும்மா எல்லாரும் அப்படியே பைபிளை தூக்கியாச்சுன்னா பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்காக கஷ்டப்படணும். ஊழியத்துக்கு இங்கே வர்றதுக்கே நீங்கள் கஷ்டப்படாமல் வர முடியாது. சும்மாலாம் அதெல்லாம் வந்துடலாம், ஒரு நேர போக்கு தானே, அப்படிலாம் இல்லை. நேர போக்காக என்றைக்கோ ஒரு நாள் வரலாம். எந்நேரமும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. கஷ்டம் கஷ்டம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் தண்ணி தாகத்தோடு வாரான். இப்போ ஒரு ஆற்றுக்கிட்ட நிப்பாட்டும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன செய்கிறான், எல்லாரையும் தண்ணியில் இறக்கி விடு. 3000 பேர் இறங்குறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக தண்ணி குடிக்கான். அங்கே பைபிள் போட்டிருக்கு, தண்ணியை கோரி வாய்க்கெடுத்து நக்கின ஒரு 300 பேரை மட்டும்தான் என்ன செஞ்சார், ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்குன்னு எடுத்து சென்றார். ஆண்டவருக்கு தெரியும். சும்மா எல்லாரும் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணுங்க, கர்த்தரை தொழுது கொண்டே இருக்கணும். போகிற வரும்போதும் மனுஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் என்னது தான். ரோட்டில் பார்த்துருக்கீங்களா, யாராவது அமைதியாக போகிறாங்களான்னு? ஏதாவது ஒன்று காற்றுல ஒன்றா என்ன செஞ்சுக்கிட்டு தான், மாட்டிக்கிட்டு தான். ஆமாம், ஏழை சும்மா விட மாட்டாங்க. நான் திரும்பி பார்க்க யாரும் இல்லாமல் ஒத்தையில் சொல்லிகிட்டே போகிறான். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு. நம்மளே யார் கவலைப்படாதீங்கன்னு பார்த்தோம்னா அவன் வேறு யாருக்கிட்டேயோ பேசிட்டு போவான். பேசிக்கிட்டே ஒத்தையில் போகிறான். 24 மணி நேரமும் காதை விட்டு. சிலருக்கு ஃபோன் பண்ணால் வைக்கவே, ஆமாம், சிலர் ஃபோன் பண்ணாலாம் எடுக்கக்கூடாதும்மா. எங்கள் வீட்டில் இவங்ககிட்டலாம் பேசினோன்னா நம்ம வேலை என்ன செய்யாது, நடக்காது. ஃபோன் பண்ணால் முதல்ல நான் எல்லாத்துக்கும் சொல்கிற நல்ல ஆலோசனை தான். ஃபோன் பண்ணிங்கன்னா நேரில் பேசுங்க. ஃபோனில் எவ்வளோ தான் பேசணும். நல்லா இருக்கீங்களா, சரி, நான் இதுக்காண்டி தான் ஃபோன் பண்ணேன், இதுக்கு தான் ஃபோன் யூஸ் பண்ணணுமா ஒழிய சும்மா ஊர் கதை உலக கதை. எல்லோரும் வெட்டியாக இருக்க மாட்டோம். எல்லோரும் வெட்டியாகவும் இருக்காங்க. அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா, அவங்க என்ன வேதனையில் இருக்காங்கன்னு தெரியுமா. பேச்செல்லாம் குறைக்கணும். இன்றைக்கி பேச்சு தான் நம்மளை பாவத்துக்கு உள்ளே தள்ளுது. வீண் பேச்சுகள், வீணான வார்த்தைகளை குறைக்கணும். உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நாவு நெருப்பு, அது என்ன செய்யும், பொல்லாத ஒரு தீவனை நிறைந்தது. நம்ம ஜாக்கிரதையாக நம்ம நெருப்பை நம்மளே என்ன செய்யக்கூடாது, சாத்தானா என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. அப்போ முதலாவது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சாமனா, அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அழைக்காமல் இந்த இடத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியவே முடியாது. ஆண்டவருக்காக வாழ்கிறவங்களும் நினைக்கிறவங்க நம்ம நினைக்க வேண்டும், ஆண்டவருக்காக நான் வாழணும், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கணும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும், ஆண்டவருக்காக ஓடணும்னு சொல்லி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நீ பாடுகளை படுகிறையா, மறந்துடாத, ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்துவார். நீ வியாதி நிமித்தம், மரண கட்டுகளின் நிமித்தம், மனிதர்களின் நிமித்தம், சூழ்நிலைகளின் நிமித்தம் நானும் நீங்களும் அநேக நெருக்கத்தின் பாதையில் கடந்து செல்லலாம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீ ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் உமக்காக எதையும் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம்.
என் தேவனுக்காக நான் எந்த பாடுகளையும் சகிக்க ஆயத்தம். பேதுருக்கிட்ட ஆண்டவர் கேட்டார், பிசாசானவன் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறான் உன்னை சொலகுல. அவன்கிட்ட பேசுன மாதிரி நம்மகிட்டையும் ஆண்டவர் வந்து சொல்லலையே, நமக்கு பிரச்சனை மட்டும் நடக்குதுங்க அப்படிலாம் நம்மகிட்ட சொல்ல மாட்டார். அன்னைக்கு சிஷ்யர்களோடு கூட இருக்கும்போது சொன்னார், உன்னை சொலகுல புடைக்கிறதற்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கிறான், நான் என்ன சொல்லியிருக்கேன். நமக்கும் ஆண்டவர் சொல்ல பெர்மிஷன் கொடுத்துருப்பார். போ, கை வச்சுப்பா, என் பிள்ளைய தொட்டுப்பா. சவால் விடுகிற தேவன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம கர்த்தர் சவால் விடுகிற கர்த்தர். தொட்டுப்பா, தேவனுக்கு நீ நானும் நீங்களும் பயந்துருந்துறத மாத்திரம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்போ முறுமுறுப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தவங்க, முறுமுறுக்க பல லட்சம் காலாட்கள் போகிறாங்க. முறுமுறுக்காதவங்க எத்தனை பேர் சொல்லுங்க? 2 பேர் தான். பல லட்சம் மக்கள். முறுமுறுக்காதவங்க 2 பேர் தான். இந்த 2 பேரை தவிர மற்ற எல்லாரும் முறுமுறுத்து. மோசே என்ன செஞ்சுட்டான்? ஆண்டவர் சொன்னபடி செய்யாமல் சொல்லாததை செஞ்சுட்டு இடையிலே என்ன செஞ்சு போச்சு? ஆண்டவர் காமிக்கிறாரு, நான் தெரிந்து பார்த்தியா, அதுதான்டா கானான். எவ்வளோ ஏக்கத்தோடு வந்திருப்பான், எவ்வளோ ஆசையோடு வந்திருப்பான். கானானுக்கு கூட்டு போகிறாங்க சொல்லிப்பார் ஆண்டவர். கானான் பாலும் தேனும் ஓடுகிற பட்டணம். பிரயாணப்பட்டு போகிற வழியில் பாதியில் சொல்லிட்டாரு, ஸ்டாப், உனக்கு நான் கானானை காட்ட தான் செய்வேன், நீ கானானுக்குள்ளே கால் வைக்க மாட்டேன். சினிமா படம் போட்டு அமெரிக்காவை தான் நம்ம படத்தில் பார்க்கலாமே. மோசே கானானை படத்தில் தான் பார்த்தான், நேரில் என்ன செய்யலை. அவன் கேட்கான், ஏசப்பா கத்தாவே, கானானுக்குள்ளே நான் போன உடனே அங்கே போய் என்ன செஞ்சிருந்தேன், என்னை கொன்றும். ஆண்டவர் சொன்னார், இதை குறித்து இனிமேல் என்ன செய்யக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது. என்கிட்ட இதை குறித்து இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அமைதி ஆயிட்டான். ஆண்டவருக்கு பின்னால் கானானுக்கு முன்னால் இருக்கிற ஒரு மலையில் ஏறி அந்த மலையில் தன்னுடைய ஜீவனை ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணினார்னு சொல்லுது. அவ்வளவு நேசித்தார். அவ்வளவு நேசித்த ஒரு மனுஷனை, அந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அநீதி செய்ய மாட்டார். தேவன் நீதிமான், நீதியை செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகள்லாம் சோர்ந்து போகாதீங்க. பிசாசு நமக்கு என்னத்தனாவனாலும் கொடுப்பான். கண்ணீர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள். எனக்கு இருக்கிற பாடுகளை நீங்கள் தாங்கிக்கிட முடியுமா? சேஞ்ச் பண்ணிக்கிடுவோமா? நம்ம பாடு தான் நமக்கு என்ன செய்ய முடியும், நம்மளால் தாங்கிக்க. அதுதான் நமக்கு அனுபவப்பட்டது, பழக்கப்பட்டது. என்ன சொல்லும், அவனுக்கு என்ன, அவன் கொடுத்து வச்சவன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான். ஆண்டவர் அங்கேருந்து இப்படி தான் கேட்பார். அப்போ நாளைக்கு அவன் பிரச்சனையை உனக்கு கொடுத்துட்டு உன் பிரச்சனையை அங்கே மாற்றி விடுவேன். நினைக்கும் போதெல்லாம், அடுத்தவனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அவன் பிரச்சனையை உனக்கு தர நீ அனுபவித்து பாக்கியான்னு முடியாது. நம்மளால் என்ன செய்ய முடியாது. நம்ம பிரச்சனை தான், நம்ம பிரச்சனை தான், நம்முடைய பிரச்சனை தான். அதனால தான் பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, எங்கள் வீட்டிலலாம் சோர்ந்து போகும்போது சொல்லுவேன், யோபுவை நினச்சிக்கோங்க, எவ்வளவு கஷ்டங்களை பட்டாங்க. நமக்கு அந்த ஆண்டவர் அந்த பிரச்சனையை கொடுத்தாருன்னா நானும் என்ன செஞ்சிருவோம், பைபிளையே கீழே வச்சுட்டு ஓடிடுவோம். எவ்வளோ ஒரு பயங்கரமான பாடுகள், எவ்வளோ ஒரு நெருக்கமான வாழ்க்கை வாழ்ந்தான். ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எவ்வளவு பாடுகளை சுமக்க முடியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். சத்தமாக வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக ஆண்டவர் எவ்வளவு நம்மளால் தாங்கிக்க முடியும். எவ்வளவு பிரச்சனை நம்மகிட்ட நிறைய பெரிய பிரச்சனை இருக்கா, அப்போ நமக்கு என்னதற்கு தாங்கிறதுக்கு சக்தி இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நம்புகிறார்.
யோபுவை நம்பினார், ஆபிரகாமை நம்பினார். ஆபிரகாம் எவ்வளோ அழுதுகிட்டே போயிருப்பான், பிள்ளையை கூப்பிட்டுட்டு கையை பிடிச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு போயிருப்பான் பழி செலுத்துறதுக்கு. எல்லாராலையும் முடியுமா? நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோமா? ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எந்த பாடுகளை, எந்த பிரச்சனைகளை, எந்த கண்ணீரை கொடுக்க முடியுமோ அவர்களுக்குத்தான் அந்த கண்ணீரை கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், உனக்கு ரொம்ப தாங்கிறதுக்கு என்னது இருக்குது? சக்தி. நீ தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாய் என்றால், நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பாய் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளில் தோண்டு போகாதீங்க. ஆண்டவர் நம்ம பாடுகளை மத்தியில் நாம் என்ன செய்கிறோம்? என் பிள்ளை ஜெயிக்குதா? எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது நம்ம பையன் அல்லது நம்ம இப்போ சகோதரன் சகோதரி நம்முடைய உறவுகள் ஒன்று அங்கே நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண் எங்கே இருக்கும்? ஆமாம், இங்கேருந்து அவன் ஓடுறானா இல்லையோ, இந்த காலும் கையும் என்ன செய்யும்? தன்னால் ஆடு வேலை ஓடு ஓடு ஓடு. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மை. அல்லேலூயா. நம்ம பாடுகளில் ஐயா விழுந்துடாதன்னு சொல்லி, நீ தடுமாறிடாதன்னு சொல்லி, நீ பின்வாங்கிறாதன்னு சொல்லி கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் கலங்காதீங்க. உங்கள் கண்ணீரில் வேதனைகளில் நீங்கள் ஒரு நாளும் பின் சோர்ந்து போகாதீங்க. வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11-12. ஆமாம்மா. நீயோ தேவனுடைய மனுஷனே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நம்ம எல்லாருக்கும் நோக்கம் பூரா நித்திய ஜீவனாக இருக்கணும். நீ பரலோகத்துக்கு போகிறதுக்காகத்தான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். அவனை பாராட்டுறாரு. தீமோத்தேயுவன், நீ நல்ல உன் மேலே நல்ல சாட்சி, நம்மளை குறித்து சொல்லணும் நல்ல ஆண்டவருக்காக. அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தா என் மனசெல்லாம் என்னதாகும்? சமாதானமாயிடும். சிலர்கிட்ட பேசிட்டு போயாச்சுனாலே என்ன ஆயிரும்? அன்னைக்கு முழுக்கும் நம்ம கதெல்லாம் கந்தல். சிலரை பார்த்தாலே சிலர் ஓடிடுவாங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது நம்ம வார்த்தை சுருக்கமாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம வார்த்தை அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லோரும் ரோட்டில் போகிறாங்க. நம்ம சில நேரம் பார்த்தோம்னா வெயிலில் பார்த்திங்கன்னா, காலையில் பார்த்திங்கன்னா ரோட்டில் சாலையில் வண்டி போகுது, என்ன வண்டி எங்கே தான் போவானு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரங்களை சுமந்து கொண்டு திரிகிறார்கள். ஒவ்வொருவரும் வேலைக்கு போகும்போது தங்களுடைய கண்ணீரை சுமந்து கொண்டு போகிறார்கள். ஒவ்வொருவரும் யாராவது ஒருவர் எனக்கு ஏதேனும் நம்பிக்கையான வார்த்தையை தந்துவிட மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு போகிறார்கள். நம்ம அவங்களுக்கு என்னது கொடுக்கணும்? நம்பிக்கை கொடுக்கணும். நம்மகிட்ட இருந்து நம்பிக்கை கடந்து போகணும். நம்ம வந்தது வாய்க்கு வந்தது என்னதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சதை அடித்து விட்டுட்டா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவோம். அவன் விடுகிற கண்ணீர் எங்கே கேட்கும்? கர்த்தருடைய ராஜ்யத்தில் கேட்கும். ஆறுதலாக இருப்போம். எத்தனை வயசானவர்கள், எத்தனை கண்ணீர். நம்மளால் சில காரியங்களை செய்ய முடியாது, சில உதவிகளை செய்ய முடியாது. வாயிலிருந்து ஒரு வார்த்தை, கவலைப்படாதீங்க. வாயிலிருந்து ஒரு வார்த்தை, நம்பிக்கையாயிருங்க. உலகம் ஏங்குதுங்க. உலகம் ஏங்கிக்கிட்டு இருக்கிறது, சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. உலகம் அமைதிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் நினைக்கிறோம், ஆலயத்துக்கு வராங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, உண்மைதான். ஆனாலும் துக்கத்தால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிறைந்திருக்கிறது. துக்கத்தை மாற்றுவோம். மற்றவர்களுடைய துக்கத்தை மாற்றுவோம். மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்போம். நம்ம ஆலயத்துக்கு போனோமா, ஆண்டவர் ஆராதிச்சுமா, ஆராதிக்கும்போது நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தங்க வந்து நமக்கு தோத்திரம் போட்டாங்கன்னா தோத்திரம் போட்டு அவங்கக்கிட்ட என்னது பேசணும்? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிடுறேன், எனக்காக ஜெபம் சொல்லுங்கள். நம்பிக்கை பெறட்டும், மற்றவர்கள் நம்பிக்கை பெறட்டும். உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் சும்மா அப்படியே தூத்தி விடக்கூடாது. அடுத்தவங்க விடுற கண்ணீர் பொல்லாதது. நம்ம விடுற கண்ணீரை விட அடுத்தவங்க விடுற கண்ணீர் பொல்லாதது. கண்ணீர் விடக்கூடாது நம்ம மூலமாக.
நம்மளால் யாரும் கண்ணீர் விடக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் சொல்லுது, கொலைசேயர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசியுங்கள். நாம் இந்த உலகத்தில் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம இயேசு உயிரோடு எழுந்த அவரை பற்றி அவருக்கு பின்னால் எழுந்தது உண்டானால் ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தரையே நோக்கி பாருங்க. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஆண்டவருக்காக வாழ பழகிக்கோங்க, ஆண்டவருக்காக வாழ பழகிக்கோங்க. அங்கே சொல்கிறார், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாம் பழைய சரீரம், பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், பொல்லாதவங்களாக இருந்திருக்கலாம், திருடராக இருந்திருக்கலாம், தீமையான மொழிகளை பேசுகிறவர்களாக இருந்திருக்கலாம், சினிமாவுக்கும் பாவத்துக்கும் பொல்லாத அருவருப்புக்கும் அடிமையாக இருந்து சாபத்தை பெற்றுக்கொள்ளலாம், விக்கிரக கோயில்களுக்குள்ளே நம்ம கடந்து போனவர்களாக இருந்திருக்கலாம். இப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட நாம் உயிரோடு எழுந்து இவைகளையெல்லாம் விட்டு இப்பொழுது கிறிஸ்துவுக்கு பின்னால் வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் பின்னே வா, உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். போனோம்னா ஆண்டவருக்கு பின்னால் மட்டும்தான் போக முடியும். நீங்கள் நினச்சி ஆண்டவருக்கு பின்னாலையும் போய்க்கலாம், தேவைப்பட்டுச்சுன்னா வேறு எங்கேயும் பின்னால் போகலாம்னா நீங்கள் போகலாம். அதற்கு பிறகு நீங்கள் ஆண்டவருக்கு பின்னால் போனால் ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். அவருடைய பிரசன்னம் உங்கள் கூட இருக்காது, அவருடைய மகிமை உங்கள் கூட இருக்காது. அதனால தான் சொன்னேன், நம்ம எப்பவும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்தவங்களாக இருக்க வேண்டும். நம்ம வாயின் வார்த்தைகளும் நம்ம இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்தில் தாவீது சொல்கிறார், எப்பவும் வார்த்தைகள் சுருக்கமாக, தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது, தெரிஞ்சதையும் தெரியாததையும் பேசக்கூடாது. உள்ளதென்றும் இல்லதென்று சொல்லுங்கள். இவைக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். நன்மையை பற்றி கொள்ளுங்கள். எப்பவும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஒரு சமாதானம் காணப்படும். எப்பவும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மக்கிட்ட இருக்கணும். தேவ பிரசன்னம் இருக்கட்டுங்க. விளையாடாதீங்க, இந்த உலகத்தில் சாதாரணமாக நினைக்காதீங்க. கர்த்தர் பெரியவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவரையும் ஆராதிச்சுக்கலாம். எங்கெங்கே எல்லா சாமியும், நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லா சாமியும் ஒரே சாமி தான், எல்லா தண்ணியும் கடலில் போய் கிடக்குறோம், எல்லாரும் உப்பு தண்ணியாக மாறிடுதான். ஐயா ஏதாவது ஒன்றை சொல்லி நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். என் தேவன் சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. இந்த உலகத்தில் மிஞ்சி போனால் 100 வயசு, 105 வயசு, 110 வயசு, அதுக்கு பிறகு 1000 ஆண்டுகள் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீ இந்த உலகத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த உலகத்திலிருந்து நம்ம தீமையான காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்துருக்கு நம்ம இஷ்டம் போல் எங்கெங்கே போகணுமோ நினச்ச இடத்துக்கு போகிறதும் நினச்ச இடத்துக்கு வர்றதும், நம்ம அருவருப்பான காட்சிகள் கைகளுக்குள்ளே இருக்கிறது. செல்ஃபோனுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் உனக்குள்ள செல்ஃபோனுடைய ஆவி தான் இருக்கும். என்ன ஆவி இருக்கும்? செல்ஃபோன் ஆவி. எல்லார்ட்டையும் இருக்குது செல்ஃபோன். தேவைக்கு பயன்படுத்துங்க, தேவையானதை பாருங்கள், தேவைக்கு மிஞ்சினதுக்கு நேரத்தை செலவழியாதீங்க. உங்களுக்குள்ள தேவ ஆவி இருக்கணும், செல்ஃபோன் ஆவி இருக்காம. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தர் கூட செல்ஃபோன் இல்லாமல் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. பொல்லாத உலகம். மனுஷன் பக்கத்தில் இருக்கவங்க கூட பேச மாட்டான், ஃபோனில் தான் நிச்சயதான். ஆமாம், இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பார்த்திங்கன்னா, பிள்ளைகளை கூட எப்படி தான் கூட வேண்டி இருக்கு, வாங்க சாப்பாடு வாங்க, ஃபோன். உறவுகள் எல்லாம் நொறுங்கி சுக்கு நூறாக்கப்பட்டு காணப்படுகிறது. நாம் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு காணப்படுவோம், தேவ அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு காணப்படும். தேவ அபிஷேகம்னு ஒன்று உண்டு, மறந்துடாதீங்க. தேவ வல்லமன் ஒன்று உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. அவருடைய வழிநடத்துதல்னு ஒன்று உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. அவருடைய கிருபன் ஒன்று உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய கரத்தில்
அப்பா உங்கள் பிரசன்னம், அப்பா உங்கள் பிரசன்னம், உங்கள் அபிஷேகம், உங்கள் வல்லமை எனக்கு வேண்டும் அப்பா, எனக்கு வேண்டும். ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தை வெறுக்காதவன் ஆண்டவருக்கு பின்னால் போக முடியாது. ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளாதவன் ஆண்டவருக்காக வாழ முடியாது. ஆண்டவரை பின்பற்றுங்க, அவருக்கு பின்பதாக செல்லுங்க, இயேசுவை பின்பற்றுங்க. பூமிக்குரியவைகளை அல்ல, உலகத்துக்குரியவைகளை அல்ல, தேவனுக்குரியவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசப்பாவோடு கூட செபிப்போமா? தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி ஏசப்பான்னு சொல்லி, சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கையால் பாவம் செய்தால் அவர் தம்முடைய காயங்களினால் நம்மை விடுதலையாக்குகிறவர். தீய வழியில் நம் கால்கள் செல்லும் போது நம்மளை நல்வழிப்படுத்துகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, நம்மை நோக்கி பார்க்கின்றது. அவர் நமக்காகப்பட்ட காயங்களை பார்ப்போம். சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என்
விடாதீங்க, தைரியமா இருப்போம். நம் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், ஆமென். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை யாவர் மந்தை சேர்ப்பே. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை யாவர் மந்தை சேர்ப்பே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திட பாவிக்காய் அழுகின்றார். தன்னுடைய பாவத்தை உணராத பிள்ளைகளை நினைத்து கலங்குகிறார். தன் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, சிலுவன் என்னை ஓடிவா. திரும்பிட பாவிக்காய் அழுகின்றார், வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகிறார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், ஆமென். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். நம்மளை கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கத்தர் பார்க்கிறார். உலகம்தான் பார்க்கறது நமக்கு தெரியும். உலகம் நம்மளை ஏளனமா பேசுகிறது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கத்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கலங்காதீங்க. உங்க கண்ணீரெல்லாம் கத்தர்கிட்ட வச்சுட்டு போங்க. ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு போங்க. உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும்னு சொல்றாரு. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரமெல்லாம் நிரம்பி வழிய செய்வேன் என்று சொல்கிறார். நீ வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க போற. நீ கண்ணீர் விட்ட இடத்துல கர்த்தர் உன்னை கம்பீரமாய் கரம் பிடித்து அழைத்து செல்ல போகிறார். உன் வியாதியை சுகமாக்குகிறார். உன் பலகீனத்தின் கட்டுகளை உடைத்தெறிகிறார். சோர்ந்து போய் காணப்படுகிறாயோ, அநேகருடைய சோர்வை நீ எடுத்து போடு. உன் சோர்வை கர்த்தர் எடுத்து போடுவார். அநேகருடைய கண்ணீரை தொட உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். மற்றவர்களுடைய பாடுகளில் உறுதுணையாய் நிற்போம். தேவன் உன் பாடுகளில் உறுதுணையாய் இருப்பார்.
இந்த பைபிள் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்குது. இந்த வேதம் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் தகப்பனே, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய கண்ணீரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எவ்வளவு வேதனையோடு வந்திருக்கிறாங்க, எவ்வளவு துக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, உங்களை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. நீர் ஏதேனும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைப்பது நீங்க தான்ப்பா. அழாதே, அழாதே, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். மனுஷங்கிட்ட இருந்து நம்பிக்கையை எதிர்பார்க்காதீங்க. தூட்டி திரிவான். தான் காரியத்தை மறைப்பான், அடுத்தவன் காரியத்தை தூட்டி திரிவான். கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் அப்படி அல்ல. உன்னை மார்போடு அணைப்பார். உன்னை மார்போடு அணைப்பார். உன்னை கண்ணீர் துடைப்பார். அழாதேன்னு சொல்லுவார். ஆண்டவரிடத்துல உங்க பாடுகளை ஒப்புக்கொடுங்க. கர்த்தரிடத்துல உங்க பாடுகளை ஒப்புக்கொடுங்க. அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துங்க. ஏசப்பா, கிருபையாய் இறங்கும். வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுமா, அல்லேலூயா.